எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, அந்த தொகுதியில எந்த மாதிரியான பலம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மயிலாப்பூர் தொகுதி தான் பார்க்க போறோம். மயிலாப்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை இந்த இதில எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுகவும், திமுகவும் சரிபலத்தில தான் இருக்காங்க. அதிமுக பொறுத்தமட்டில் 1980, 84, 91, 2006, 2011, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 1962, 67, 1977, 1989, 1996, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 1957, 1971 இந்த தொகுதியில் இந்த 3 இதில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2001ல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் 16 முறை எலெக்ஷன்கள்ல 6 முறை திமுகவும், 6 முறை அதிமுகவும், 3 முறை இந்த தேசிய காங்கிரஸும், 1 முறை பாஜகவும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மயிலாப்பூர் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் ஆர் நடராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 68,176 வாக்குகளும் 44.80% பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக கூட்டணியில இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் கராத்தே தியாகராஜன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 53,448 வாக்குகளும் 35.10% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாஜக சார்பில் பாஜக தனிச்சு போட்டிட்டு கே நாகராஜன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரும் 11,720 வாக்குகளும் 7.7% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் வேலு அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 68,392 வாக்குகளும் 45% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 55,759 வாக்குகளும் 36.70% பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கே மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 10,124 வாக்குகளும் 6.7% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மயிலாப்பூர் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சவுத் வரும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுக சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 75,868 வாக்குகளும் 55.23% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக சார்பில் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 42,954 வாக்குகளும் 31.27% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஏஜே ஷெரீன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 5,554 வாக்குகளும் 4.04% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2024 மக்களவைத் தேர்தலில் இந்த தொகுதியில மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் மீண்டும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க 66,112 வாக்குகளும் 48.12% பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் அதிமுக தனிச்சு போட்டிட்டு இருந்தாங்க. அதிமுக சார்பில் ஜெயவர்தன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 21,646 வாக்குகளும் 15.76% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 40,338 வாக்குகளும் 29.41% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 9,222 வாக்குகளும் 6.71% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மயிலாப்பூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம மூன்று கட்சிகளுக்கு பார்க்க போறோம். அதிமுக, திமுக, நாம் தமிழர் பார்க்க போறோம். அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 44.80%, 2019 31.27%, 2021 36.70%, 2024 15.76% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 35.10%, 2019 55.23%, 2021 45%, 2024 48.12% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2016 1.6%, 2019 4.04%, 2021 6.7%, 2024 6.71% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மயிலாப்பூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களாக 1,81,592 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 86,901 ஆண்களும் 94,669 பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர்கள் 22 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர்களே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்க்குறப்போ 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க 29,373 ஆண்களும் 31,998 பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35
வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 37,194 ஆண்களும் 40,518 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 20,335 ஆண்களும் 22,153 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆண்களை விட பெண்கள் அதிகமாகவே இருக்காங்க. அடுத்து மயிலாப்பூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வகையில் 1989 58.50%, 1991 59.30%, 1996 66.40%, 2007 62.60%, 2006 41.40%, 2011 57.90%, 2016 54.40%, 2027 69.50% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆக மொத்தத்தில் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 61.50% வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். பார்க்கலாம். ஏன்னா இந்த மக்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான வாக்குகள் தான் வந்து இந்த இடத்துல செலுத்திட்டு வராங்க. இதை கண்டிப்பா இவங்க உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன். பார்க்கலாம் இந்த தடவை எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து மயிலாப்பூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் இந்த தடவை வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அதிமுக பொறுத்தமட்டில் பிஜேபியோட கைகோத்திருக்க காரணத்தினால 2024 ஒரு நல்ல வாக்குகள் வந்து பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பிஜேபி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2024 அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாரு. ஏன்னா அவர் தேசிய தலைவராக, அதாவது பாஜகவோட தமிழக தலைவராக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் ராக்கெட் சைஸில் மேலே போயிருக்கு. பட் ஆனால் அது வந்து அவர் தலைவரை விட்டு இறக்கின காரணத்தினாலேயே என்னமோ அது குறைந்த அளவில் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐயம் இருக்கு. பட் ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் நல்ல வாக்குகள் பெற்றுக் கொடுத்தாரு பாஜகவுக்கு. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாக்குகள் கிடைச்சதுங்கிறது 2024 தேர்தல் தான். ஸோ அதிமுக கூட்டணி இல்லாமல் தனக்குன்னு ஒரு கூட்டணியை நிறுவி மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்குகள் வந்து அவர் பதிய வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஆனாலும் இப்போ அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு சட்டசபை தேர்தல்னு வரப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு ஜெயிண்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாஜக மிகப்பெரிய அளவில் ஒரு உறுதுணையா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து அவங்களோட கூட இருக்காங்க. ஸோ இதனால அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வலுவில் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த தடவை சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர், ஏன்னா மயிலாப்பூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கோட்டையா ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஸோ அதிமுக தொடர்ச்சியாக கூட இந்த தொகுதிகள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதை கண்டிப்பாக மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கொள்கையோடு இருக்காங்க. ஸோ அந்த கொள்கைகள் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வாக்குகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. பார்க்கலாம். ஏன்னா போன தடவை வந்து 2021 தேர்தலில் வந்து பிஜேபி சேர்ந்ததுனால தான் வந்து தோல்வி அடைஞ்சதா நிறைய நியூஸஸ் வந்துச்சு. ஸோ அதுக்காகவே வந்து பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா 2024 தேர்தலில் பிரிஞ்சு நின்று வாக்குகளை வாங்கி காட்டினாங்க. ஸோ அது வந்து இப்போ கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதிமுக வந்து இந்த தடவை அரியணை ஏறுறதுக்கு பாஜக ஒரு நல்ல ஒரு உறுதுணையா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அப்படிதான் இருக்காங்க. கண்டிப்பா வாக்குகளும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே மக்கள் கையில தான் இருக்கு. மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்களோ, மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல வாக்குகள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 34.77%, 38,835 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல இடங்கள்ல பல சரிவுகள் காத்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்களை பொறுத்த அளவுக்கு விஜய் அவர்கள் தலைமையெல்லாம் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட வருகையினால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படப்படுறது என்னமோ வந்து திமுக கூட்டணி தான். ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 2021 தேர்தலில் திமுகக்கு யார் யார் வாக்களிச்சாங்களோ அதுல சில பேர் வந்து பல பேர் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு மாற போறாங்க அப்படிங்கிற. ஏன்னா எனக்கு வந்து நான் என்னோட ஆஃபீஸ்லேயே நான் ஒரு 40 பேர்த்திட்ட கேட்டேன். ஸோ அந்த 40 பேரும் பார்த்தீங்கன்னா 28 பேர் 30 பேர் பக்கமா ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டே போட்டிருக்காங்க. 6 பேர் நாம் தமிழருக்கு போட்டிருக்காங்க, 4 பேர் தான் ஏடிஎம்கேக்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 28 பேரும் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த தடவை யாருக்கு போட போறீங்கன்னா அதுல வந்து 23 பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்றாங்க. ஏடிஎம்கேக்கு போட்ட அந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம்கேவோட கவுண்ட் வந்து 9 ஆயிருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24 25 சொன்னாங்க. ஸோ அந்த 40 பேர்த்துல 25 பேர் தமிழக வெற்றி கழகம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் ஒரு பதிவு செஞ்சிருக்கு. இதை நான் திமுக வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நானும் ஒரு கேண்டிடேட், நானும் ஒரு எப்படி சொல்றது, நானும் ஒரு வாக்காளன் அப்படிங்கிற ஒரு இதில் ஓட்டர் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னும் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை கொண்டு வரணும். திமுகவோட மிகப்பெரிய அளவில் ஒரு நான் பரிந்துரையாக பண்ணுறேன். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் பரவனீங்கன்னா மட்டும்தான் அடுத்த
10, 20 வருஷத்துக்கு கண்டிப்பா திமுக மிகப்பெரிய அளவுல ஒரு பீக்ல இருக்கும். ஏன்னா, திமுக கண்டிப்பா அத உணர்ந்திருப்பாங்க. கண்டிப்பா அத பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அந்த வகையில திமுக கூட்டணி 34.77% 38,835 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா 8.73% 9,745 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவிங்க உறுதியா சொல்லிட்டாங்க. ஸோ, அவிங்களுக்கு வந்து அ வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் கூட நடத்திட்டாங்க. 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் வந்து நியமிச்சுட்டாரு இவரு நம்ம அ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபார்வர்டா போயிட்டுருக்காங்க. வேட்பாளர்கள் எல்லாம் நியமிச்ச காரணத்தினால மிகப்பெரிய அளவுல தனிச்சு தான் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சொற்பமான வாக்குகள் தான் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, ஒரு கை ஓசைய விட பல கை ஓசை மிகப்பெரிய அளவுல சவுண்டா வரும். அத வந்து கண்டிப்பா அவிங்க உணர்ந்திருப்பாங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துக்கு புதுவருவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை. தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 17.86% 19,944 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களோட அந்த ஒரு தனி மனிதனுக்காக மிகப்பெரிய அளவுல ஒரு வாக்குகள் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா, விஜய் அவர்கள் மேல மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல நல்ல ஒரு கிரேஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ அந்த கிரேஸ வந்து கண்டிப்பா அவிங்க காப்பாத்துவாங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வந்து அந்த மக்கள் கையில இருந்தாலும், அதோட கழக நிர்வாகிகளும், தொண்டர்களும் மிகப்பெரிய அளவுல போராடினா அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த மாரி, எப்படி, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில இப்ப எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அந்த மூவ்மெண்ட்ஸ்ல தான் இருக்கு. அவிங்க ஏன்னா, திமுக, அதிமுக கிட்ட இருக்கிற கூட்டணிகள் ஏதோ ஒரு கூட்டணி 2 பேத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கழிச்சு அப்படின்னாலே மிகப்பெரிய அளவுல அவங்க சஃபர் ஆவாங்க. ஏன்னா அவங்க இப்ப சரி பலத்தோட இருக்காங்க. ஆனா திமுக கூட்டணி கொஞ்சம் அதிகமான பலத்தோடயே இருக்கு. ஸோ அது கண்டிப்பா எந்த மாரி எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் அப்படிங்கிற அந்த தனி ஒரு மனிதனுக்காக 17.86% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தாங்க அப்படின்னா 37.39% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கு அது மிகப்பெரிய அளவுல உறுதுணையா இருக்கும். ஏன்னா பாஜகவோட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுல சென்னை, கோயம்புத்தூர் இந்த மெட்ரோ சிட்டிஸ்ல எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யறதுக்கு பாஜக மிகப்பெரிய அளவுல முயன்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக்கி மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து, ஏன்னா அவங்க சொன்னதை செய்வாங்க. ஏன்னா இந்த பீகார்ல பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து நிதிஷ்குமார் அவர் இருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் வந்து பிஜேபிக்கு நேரா வாங்கியிருந்தாலும், பட் ஆனா பிஜேபி சொன்ன சொல்ல கண்டிப்பா நிறைவேத்துனாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா வந்துட்டு சென்ட்ரலும், ஸ்டேட்டும் ஒரே கனெக்டிவிட்டில இருந்தா, மக்கள் மிக பெரிய அளவுல பயனடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா நம்மளோட அடையாளங்கள் யாராலயும் படாது மக்களே. ஏன்னா ஏன்னா எந்த ஒரு அடையாளமும் அந்த மனிதன் நினைத்தா தான் முடியும். நம்ம இப்ப அடையாளங்கள் மிகப்பெரிய அளவுல நம்ம ஹிந்தி படிக்காமயே இருக்கோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. அதனால வந்து அடையாளங்கள வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நாம தான் பாதுகாக்கணும். அது யார் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி நாம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா நாம நம்பணும். நம்மளோட இணைவு தான் மிகப்பெரிய அளவுல வந்து நம்மள காப்பாத்தும் அப்படிங்கிறத நம்ம ஜல்லிக்கட்டுலயே பார்த்துட்டோம். ஸோ நம்மளுக்கு எந்த கவலையும் இல்ல. பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில இந்த தேசியக்கான சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகளா இருக்க காரணத்தினால, தேமுதிகவும் கூட இணைஞ்சிருக்க காரணத்தினால இந்த தொகுதியில கொஞ்சம் வாக்குகள் 34.77% வாக்குகள் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு நல்ல கணிசமான வாக்குகள் தான் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ ஆனா வந்து 2024 தேர்தல்ல இந்த தொகுதியில கொஞ்சம் குறைந்தபட்ச வாக்குகள் தான் இருக்க காரணத்தினால, இந்த தடவை வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாஜக, அதிமுகவோட கூட்டணி மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வெற்றிக்காக காத்திருக்கு. சென்னையிலேயே ஒரு 6, 7 தொகுதிகள் வந்து திமுகவோட கண்ட்ரோல்ல இல்ல. ஸோ அத வந்து ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்தில கூட பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகுதிகள்ல தான் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க 2016ல. ஸோ அந்த அளவுக்கு 14 தொகுதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல பவர் இருக்கு. 2021ல அது சும்மா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. திமுக 22க்கு 22 ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அதனால திமுகவ நம்ம எந்த விதத்திலயும் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு நல்லது நடத்தணுங்கிறத வந்து அவங்க முன்னின்று நடத்துறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள நம்பி இன்னும் நெறைய கூட்டங்கள் இருக்கு. நம்ம நெறைய ஏன்னா பிடிக்காதவங்க என்ன வேணா சொல்லலாம். இந்த திமுக கூட்டணி வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு. செய்யாம எந்த மக்களும் அவங்கள தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இவங்கள விட அவங்க மேல நினைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, யார் வசந்தின்னு நீங்களே பாருங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா,
தமிழகத்துக்கு என்ன தேவையோ அத வந்து கண்டிப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து செய்வாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் இந்த தடவ வந்து அவைங்க 34.77% தான் இந்த தொகுதியில வாங்க போறாங்க. ஸோ அந்த நம்ம வந்து ஒரு பயங்கரமான டிஸ்க்ளோசர் எப்படி சொல்றது? நெறைய அனலைஸ் பண்ணி தான் இத நான் குடுத்துருக்கேன். கண்டிப்பா இது எனக்கு சக்சஸ் ஆகும்னு நம்புறேன். பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா, 8.73% வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிகள்ல குறைந்தபட்ச வாக்குகள் தான் எல்லா இடத்துலயும் வாங்கியிருக்காங்க. அந்த 4 தேர்தல்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ, அதனால இந்த தடவ தமிழக வெற்றி கழகத்தோட வருகையும் இருக்கு. ஸோ, அதனால கொஞ்சம் வாக்குகள் வந்து மிக குறைவான அளவுல தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்ல அப்படிங்கிறத அவங்க உறுதியா தெரிவிச்சுட்டாங்க. ஸோ, கூட்டணிகள் இணையாமல் இருந்தாலே அவங்களுக்கு இவ்வளவு வாக்குகள் தான் கிடைக்கும். அந்த எப்படி சொல்றதுன்னா, இப்போ இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து தான் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா, 1977ல மிகப்பெரிய மாபெரும் கூட்டணி பண்ணாரு. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் காலங்கள் இது சொல்லுது. ஆனா ஃபியூச்சர் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பாஸ்ட்ட வச்சு 90% வந்து அக்யூரசி கொண்டு வர முடியும். ஏன்னா மக்கள் வந்து உடனே எல்லாம் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம, இத நான் வந்து துணிவா சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 17.86% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தனிச்சு தான் போட்டியிட போறத வந்து அவங்களும் உறுதி செஞ்சுட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அது மக்களுக்காக கண்டிப்பா வந்து அவர் எம்எல்ஏ வந்தாலும் சரி, அவர் முதலமைச்சரா வந்தாலும் சரி, இல்ல அவரு எதுவா இருந்தாலும் சரி, அவரோட கொள்கைப்படி, அவரோட எண்ணம் படி மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பா வந்து அவரோட எண்ணங்கள் போல அவர் நல்லா வளருவாரு அப்படிங்கிறது எனக்கு உறுதியா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, அவரு வந்து இவ்ளோ பெரிய சாக்ரிஃபைஸ்லாம் மீறி மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்பயே அது வந்து நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அவரோட எண்ணங்கள் எப்படி இருக்கு? அவர வந்து எப்படியெல்லாம் வந்து அவரு வந்து தன்னை நிரூபிக்க பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். ஏன்னா, அவர் வந்து மிகப்பெரிய அளவுல கஷ்டப்பட்டு தான் திரைத்துறையில முன்னேறி இருக்காரு. ஸோ, கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். கண்டிப்பா மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம். ஏன்னா, அது கூட்டணி கட்சிகளோட இருந்தா மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கும். பட் ஆனா, புது கட்சிய வந்து யாரும் வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. ஸோ, பார்க்கலாம் அது. ஏன்னா, எம்ஜிஆர் அவர்கள் மாரி இவங்களும் ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லதா இருந்திருக்கும். நடக்காம இருக்கு. பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போட்டிருக்கோம். நம்ம சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நம்புறேன். நம்மளோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.